تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. قال النبي صلى الله عليه وسلم حسنوا أموالكم بالزكاة وداووا مرضاكم بالصدقة واستقبلوا أمواج البلاء بالدعاء أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவினுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று இரவிலே நின்று வணங்கி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவினுடைய அளப்பரிய அருளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு ரமலானுடைய முழு பலனையும் தந்தருள்வானாக. புனிதமிக்க ரமலான் மாதத்தில் தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி நாம் தெரிந்து கொண்டது போல ஜகாத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத் பற்றிய இல்மு இல்லாமல் அந்த இபாதத்தை நிறைவேற்றினால் அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். தொழுகும் பொழுது தொழுகையை பற்றிய இல்மு இருக்க வேண்டும். நோன்பு வைக்கிற போது நோன்பை பற்றிய இல்மு இருக்க வேண்டும். ஜகாத் கொடுக்கிற போது ஜகாத் பற்றிய இல்மும் இருக்க வேண்டும். ஹஜ் செய்கிற போது ஹஜ்ஜை பற்றிய இல்மு வேண்டும். இல்மு என்பது ஃபர்து. இல்மு இல்லாமல் எந்த இபாதத்தை நிறைவேற்றினாலும் அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட மாட்டாது, ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த அடிப்படையிலே நாம் ஜகாத்தை பற்றி சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். பொதுவாகவே ஜகாத் எப்பொழுது கடமையாகும் என்றால் மார்க்கம் அதற்கு ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறது. நிசாப். யாரிடத்திலே நிசாப் இருக்கிறதோ அவர்கள் மீது ஜகாத் வாஜிப். நிசாப் எவ்வளவு என்றால் 612 கிராம் வெள்ளி, 87 கிராம் தங்கம், அல்லது இந்த இரண்டின் மதிப்புடை உடைய வியாபார சரக்குகள் அல்லது கேஷ்கள். இப்போ 612 கிராமுக்கு இன்னைக்கு என்னங்க, ஒரு கிராம் 30 ரூபா போட்டால் எவ்வளோ ரூபா ஆகுங்க? சொல்ல மாட்டேங்குது. சுமார் 18,000 ரூபா சுமார் வெள்ளியின். அதாவது கேஷ் கணக்கை போடுகிற போது வெள்ளியினுடைய அல்லது தங்க ரெண்டில் ஏதாவது ஒன்றுடைய மதிப்பு போட்டால் போதும். இல்லை எங்க அது தங்கத்துடைய மதிப்புன்னு வரல, 87 கிராம் அப்படி சொல்லக்கூடாது. வெள்ளியினுடைய அளவு என்னங்க? 612 கிராம். தங்கத்தினுடைய அளவு என்னங்க? 87 கிராம். கிட்டத்தட்ட ஒரு 11 பவுன் வரும். இப்போ 612 கிராம் சொல்லும் பொழுது ஒரு கிராம் என்னங்க 30 ரூபா போட்டால் கூட 600க்கு எவ்வளோங்க? கிட்டத்தட்ட 18,000 ரூபா. சுமார் 20,000 ரூபா மதிப்பு வைக்கலாம் இன்றைய காலத்தில். அப்போ யாரிடத்துல தன்னுடைய கடன்கள் அத்தியாவசிய தேவைகள் போக 20,000 ரூபா கேஷ் இருக்குதோ அவங்க மேலே ஜக்காத் வாஜிபாக்கு. அப்போ நிசாப் இருக்கும். இப்போ ஜக்காத்தை பொறுத்தவரை யாரிடத்துல நிசாப் இருக்கிறதோ அந்த நிசாப் உள்ளவர்கள் மீது ஜக்காத் கடமை. அந்த நிசாபை உடையவர்கள் அந்த நிசாபு எப்பொழுது கைக்கு வருகிறதோ அந்த தொகையை எப்பொழுது அந்த தொகையினுடைய உரிமையாளராக இவர் எப்பொழுது ஆகிறாரோ அதிலிருந்த வருட கணக்கு. ஆனால் நாம் என்ன வச்சுக்கிட்டோம்னா ஜக்காத்து கொடுக்கறதுனால ரம்ஜான் சொல்லி காசு ஆக்கிட்டோம். ஜக்காத்துக்கு என்ன குறிப்பான மாசமாக ஏதோ வச்சுட்டோங்க. இப்போ மற்ற மாதத்தில் கொடுத்தா கூடாத மாதிரி வச்சுட்டோம். அப்படி அல்ல. உதாரணமாக ஒரு மனிதர் 20,000 ரூபாய்க்கு அதுங்க உரிமையாளர் ஆகிறார். ரஜபு மாதத்தில் ஆகிறார். ரஜபு 1 வச்சுக்கோங்களேன். அடுத்த ரஜபு 1 வந்து அவர் அதுக்கு ஜக்காத்து கொடுத்துருவோம்.
ரமதானையே எதிர்பார்த்துக்கிட்டு கொடுக்குற தேவையில்லை. இருந்தாலும் ரம்ஜானுடைய நன்மையை கருதி தள்ளி கொடுக்கிறார், கூடும். இருந்தாலும் கணக்கு எப்போ எங்கிருந்து வைக்கணுங்க? கணக்கு எப்படி வைக்கணும்? எப்போ நீங்கள் அந்த 20,000 ரூபாய்க்கு உரிமையாளராக அந்த 20,000 ரூபா உங்கள் கையில் ஒரு வருஷம் அப்படி இருக்கணும். மார்க்கணுங்க, ஜக்காத் கடமையாவதற்கு அந்த தொகை உங்கள்கிட்ட எவ்வளோ வருஷம் இருக்கணுங்க? ஒரு வருஷம் இருக்கணும்னு சொல்லுது. அப்போ அந்த ஒரு வருஷம் 20,000 ரூபாய் கையில் இருந்ததுன்னா அடுத்த ரஜப் 1 எனக்கு ஜக்காத்து கொடுக்கணும். இல்லை ரம்ஜான் 1 தான் நீங்கள் 20,000 ரூபாய் உரிமையாளராக ஆனீங்க, இல்லை அடுத்த ரம்ஜான் 1 அந்த 20,000 ரூபாய் எவ்வளோ தொகையோ அவங்க மதிப்புக்காக 20,000 சொல்ல குறைஞ்சபட்சம். ஆக நிசாபை உடையவர்கள் மீது தான் எது கடமைங்க? ஜக்காத் கடமை. அப்போ அந்த நிசாபை உடையவர்கள் ஜக்காத்தினுடைய சட்டங்கள் என்ன, அதனுடைய விதிகள் என்ன என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டங்களை பற்றி சொல்வதற்கு முன்னாலே ஜக்காத்தினுடைய சிறப்புகளை, ஜக்காத்தை நிறைவேற்றாவிட்டால் என்ன விளைவுகள் உண்டாகிறது என்பதை பற்றி கூறி அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய ஜக்காத்தின் சட்டங்களுடைய தலைப்புக்கு வருகிறேன். பெரியார்களே, சகோதரர்களே, ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சமூகத்திற்கு வந்தார். நஜ்து நாட்டிலிருந்து வந்தார். வந்த மனிதரை பார்த்தால் தலைவிரி கோலமாக இருந்தார். ஏதோ சொல்லிக்கிட்டு வர்றார். சப்தத்தின் ரீங்காரம் கேட்குது, என்ன சொல்றாருன்னு விளங்கல. தலைவிரி கோலமாக ஏதோ வாயிலை முணங்கி கொண்டு வருகிறார். என்ன சொல்கிறார் என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. வந்தவர் நபிகள் நாயகம் சமூகத்திலே வந்து அமர்ந்து இஸ்லாமிய கடமைகளை பற்றி கேட்கிறார். அப்போ ஏதோ முணங்கிட்டு வந்தாருன்னா ஏதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கணும், கேள்வி மறந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு அப்படியே நம்ம சில நேரத்தில் என்ன சொல்கிறோமா இல்லையா, மறந்து போயிடக்கூடாதுன்னு அது அப்படியே சொல்லிக்கிட்டே வரும். அந்த மாதிரி என்னங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கணுமோ அதை அப்படியே சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறார். அதுதான் எங்களுக்கு விளங்கலை. என்னன்னு பக்கத்தில் போய் பார்க்குற போது தான் அவர் எதை பற்றி கேட்குறான்னு இஸ்லாம் பக்கத்தில் போய் பார்த்தபோது வந்த அந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய கடமைகளை பற்றி கேட்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு இஸ்லாமிய கடமைகளை சொல்கிறார். ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவால விண்ணப்பிக்கணும், சொல்லணும். அடுத்து ஹம்சு ஸலவாத்தும் ஃபில் யௌமி வல் லைலா, ஈமானுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது கடமை ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுகணும் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சாவி கேட்குறேன், ஹல் அலைய கைருஹா, 5 நேரம் தொழுக மட்டும்தான், வேற ஏதாவது என் மேலே கடமை இருக்குதா? ஹல் அலைய கைருஹா, இந்த 5 நேர தொழுகை அல்லாமல் வேறு ஏதாயிலும் தொழுகை என் மீது கடமை இருக்கிறதா என்று கேட்டபோது வேற ஒன்றும் கடமை கிடையாது, இல்லா அந்த தத்தவா, நீ நஃபிலான முறையில் உபரியான முறையிலே வணங்கினாலே தவிர அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க ஒசியாமு ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கணும், 3வது கடமை. அப்போ திருப்பி கேட்குறேன், ஹல் அலைய கைருஹா, ரமலான் அல்லாத வேற மாதத்தில் நோன்பு வைப்பது என் மீது கடமை இருக்கிறதா? காலலா, ரமலான் அல்லாத வேற எந்த நோம்பும் உன் மீது கடமை இல்லை. இல்லா அந்த நஃபிலான சுன்னத்தான முறையில் நீ நோன்பு வைத்தாலே தவிர. ஹதீஸ்ல மறுபடியும் தக்கரல ஹுது ஜக்காத், எனக்கு ஜக்காத்தை பற்றி சொன்னான். ஜக்காத் கொடுக்கணும். ஜக்காத் அல்லாத வேற என் மீது ஏதாகிலும் கடமை இருக்கிறதா? ஹல் அலைய கைருஹா லா இல்லா அந்த கிடையாது, நீ நஃபிலான முறையிலே செய்தாலே. இந்த ஹதீஸில் ஹஜ்ஜை பற்றி இல்லை. இது ஹஸரத் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஒரு ரிவாயத்தாகும். இதில் எதை பற்றி சொல்லப்படலைங்க? ஹஜ்ஜை பற்றி சொல்லப்படலை. ஈமான், தொழுகை, நோன்பு, ஜக்காத். ஏன் ஹஜ்ஜை பற்றி சொல்லப்படலை அப்படின்னா, வந்து கேட்ட மனிதர் கேட்ட நேரத்தில் ஹஜ்ஜு ஃபர்லாக, அதனால சொல்ல. இதை வச்சுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை இந்த ஹதீஸில் சொல்லலையே, ஆகவே ஹஜ்ஜு ஃபர்து இல்லை. நம்ம ஆராய்ச்சி இந்த ஹதீஸில் பாருங்க, ஹஜ்ஜை பற்றி வந்திருக்குதா? வரல.
அப்போ ஹஜ்ஜு பரவாயில்ல இல்லை. இப்போ நம்மளம்மா இந்த மாதிரிலாம்னுங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஏன் வரல ஹஜ்ஜை பற்றி? கேட்ட மனிதர் கேட்ட நேரத்தில் ஹஜ் ஃபர்தாக்கப்படவில்லை. ஹஜ் எப்போ ஃபர்தாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதிலே பல்வேறு கருத்துக்கள் உலமாக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரியான கருத்து ஹிஜ்ரி 9 ஃபர்தாக்கப்பட்டது. இப்படிங்க ஹிஜ்ரி 9 தான் ஃபர்தாக்கப்பட்டுச்சு. நான் ஹஜ்ஜை பற்றி உள்ள தலைப்பில் இன்னொரு நாள் இன்ஷா அல்லாஹ் பேசுகிறேன். அவை நான் அந்த தலைப்புக்குள்ளே சொல்ல போகிறதுக்குள்ள ஹஜ்ஜை பற்றிய சில விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா கடமைகளும் வந்துருச்சு. ஏன்னா இங்கே தலைப்பு கொடுத்ததே இப்படிங்க நோன்பு, தொழுகை, நோன்பு, ஜக்காத் 3 தான் தலைப்பு. நம்ம 2 ஏன் விடணும் என்னங்க? அதில் ஹஜ்ஜி என்னங்கம்மா இன்ஷா அல்லாஹ் சேர்த்துருவேன். ஈமானுக்கு பிறகு உள்ள கடமையாக உள்ள ஹஜ்ஜை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பேசுவோம். அப்படி பேசுவதன் மூலம் அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜை நசீபாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் ஹஜ்ஜுடைய ஆசைகள் வர, அதனால் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் என்ன கிடைக்குங்க? ஹஜ்ஜுடைய தௌஃபீக். அப்போ வந்த மனிதர் சொன்னார், அப்படியா இவ்வளோதான் என்னுடைய கடமைகளா? சரி, அப்படியானால் வல்லாஹி லா அஸீது அலா ஹாதா வலா அன்குஸ், இதை விட நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். வந்தவர் இஸ்லாமிய கடமைகளை பற்றி கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே இதுக்கு மேலே கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மனிதர் அதுபர் ரஜுலு வஹுவ யகூலு வல்லாஹி லா அஸீது அலா ஹாதா வலா அன்குஸ் மின்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஸதகர் ரஜுல், நீங்க அஃலஹர் ரஜுல் இன் ஸதக், இந்த மனிதர் ஜெயம் பெற்று விட்டார், தன்னுடைய சொல்லில் உண்மையாளராக இருந்தார். அப்படியே தான் சொன்ன மாதிரி இந்த கடமைகளை கரெக்டாக செஞ்சுட்டாருன்னா அவர் ஜெயம் பெற்று விட்டார், வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொன்னார். அப்போ கடமைகளை செய்தாலே வெற்றி கிடைச்சிடும் தெரியுது. அப்படிதானங்க? கடமைகளை செஞ்சால் முதலுக்கு மோசம் இல்லைன்னு அர்த்தம். அப்படிங்க முதலுக்கு மோசம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்னங்க வெற்றி தான் ஒரு வகையில். சில பேர் சொல்கிறாங்க அவர் சொன்னதுக்கு அந்த கருத்து இல்லை, கூட்ட மாட்டேன் குறைக்க மாட்டேன்னா கரெக்டாக ஃபர்து மட்டும்தான் செய்வேன், நான் நஃபில்லாம் செய்ய மாட்டேன், சுன்னத்துகள் நவாஃபில்கள்லாம் பேண மாட்டேன் என்பது அவர் சொன்ன பொருள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நான் விளக்கம் கேட்டபோது என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கரெக்டாக சொல்லுவேன், அதில் கூட்டி குறைக்க மாட்டேன். சில பேர் என்னங்க நம்ம சொல்லாதெல்லாம் போய் சொல்லிவிடுவோம். பார்க்குறீங்களா? நாம் ஒன்று சொல்லி விடுவோம், இவர் போய் சொல்கிறது என்னங்க ஏருக்கு மாற நம்ம சொல்லாதெல்லாம் இவர் விளங்கி சொல்லிடுவார். இவருடைய தஃப்சீர் அது, இவருடைய விளக்கம். அவர் சொன்ன கருத்து என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தை கூட கூடாது, ஒரு வார்த்தை கூட குறையாது, நான் அப்படியே போய் சொல்வேன் அப்படின்னா. அப்போ இஸ்லாமிய கடமைகளில் ஜகாத் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கிற போது ஹஸரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க, சல்லு ஹம்சக்கும், உங்களுடைய 5 நேர தொழுகையை கரெக்டாக தொழுகுங்க, வஸூமு ஷஹரக்கும், உங்களுடைய மாதத்தில் ரமலான் மாதத்தில் நோன்பு வைங்க, வஅது ஜகாத்த அம்வாலிக்கும், உங்களுடைய பொருட்களுடைய ஜகாத்தை கரெக்டாக கொடுங்க, வஅதீஉ ஸா அம்ரிக்கும், உங்களுடைய தலைவர்களுக்கு வழிபட்டு நடங்க, தலைவர்களுக்கு வழிபட்டு நடங்க. இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும், இந்த வார்த்தை இருக்கிறது பூராமே அடுக்குமொழி. சூமு ஹம்சக்கும் ஷஹரக்கும் அம்வாலிக்கும் அம்ரிக்கும் ரப்பிக்கும் எல்லாமே நாங்கள் கும்பலையே முடியும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிற போது 5 நேர தொழுகை, ரமலான் மாத நோன்பு, ஜகாத் இவைகளை நிறைவேற்றினால் துகூல் ஜன்னத், சுவனத்தில் நுழைவது என்பது கட்டாயமாகிவிடும் அப்படின்னு சொன்னான். எனவே அந்த அடிப்படையில் ஜகாத் இஸ்லாமிய 50 கடமைகளில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கடமையாகும். இஸ்லாமிய கடமைகளை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் சில கடமைகள் உடலால் ஆன கடமைகள். இப்போ தொழுகை நோன்பு ரெண்டுமே உடலால் நிறைவேற்றப்படுகின்ற வணக்கங்கள், பதனியா உடலால் நிறைவேற்றப்படுகின்ற வணக்கங்கள். இன்னொன்று இருக்கிறது வெறும் பொருளால் மட்டும் நிறைவேற்றப்படுகிற வணக்கம், அது ஜகாத். இன்னொரு வணக்கம் இருக்கிறது, அதற்கு பொருளும் உடலும், 2 பொருளாலும் உடலாலும் நிறைவேற்றப்படுகிற வணக்கம், அது ஹஜ்.
அப்போ மார்க்கத்தினுடைய கடமைகளை நாம் உடலால் ஆன வணக்கங்கள், பொருளால் ஆன வணக்கம், உடல் அண்டு பொருளால் ஆன வணக்கம் என்று நம்ம பிரிக்கலாம். அந்த அடிப்படையில் ஜகாத் முழுக்க முழுக்க பொருளால் ஆன வணக்கம். தொழுகையில் நம்ம நிற்கிறோம், கியாம், ருக்கு, சுஜூத், அப்போ நிற்பதன் மூலம், குனிவதன் மூலம், சைதா செய்வதன் மூலம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நம்முடைய உடலால் அடிமை என்பதை வெளிப்படுத்துகிறோம். அல்லாஹ்வின் அடிமை என்பதை நம்முடைய உடலால் வெளிப்படுத்துகிறோம். அதே போலத்தான் அல்லாஹ் தந்த பொருளை அவனுடைய கட்டளைப்படி அவன் சொன்ன பாதையிலே செலவிடுவதன் மூலம் பொருளுடைய அந்த பொருளை தந்தானே, அதை தந்ததற்கு பொருளால் நம்முடைய அடிமைத்தனத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். அவன் தந்த பொருளை அவனுடைய வழியிலே செலவிட்டு மாலி பொருள் ரீதியான வணக்கம். அப்போ உடல் ரீதியான வணக்கத்தை போல பொருள் ரீதியான வணக்கத்தை நாம் செய்கிறோம். அல்லாஹ் நம்மை பொருளை செலவிட சொன்னானே, இது அல்லாஹு தாலாவுக்கு நம்ம டாக்ஸ் கட்டுறோம் நினைச்சிடாதீங்க. உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டினுடைய அரசின் செலவினங்களுக்காக டேக்ஸ் போடுறாங்களா இல்லையா? அந்த மாதிரி டேக்ஸ் அல்ல இது. ஜகாத் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு போடப்படுகிற டேக்ஸ் அல்ல. வேற என்ன அப்படின்னா, உங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக, உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக, உங்களுக்கு இறைவன் தந்த அந்த பொருளை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிற ஒரு வணக்கம், இபாதத். முதல்ல இந்த என்ன வரணும்? என்ன நாம சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாத்தியத்தில் கொடுக்கறதா அப்படின்னு நினைக்கக்கூடாது. முதல்ல இந்த பொருள் யார் தந்ததுங்க? அல்லாஹு தஆலா தந்தது. ஹதீஸில் வருகிறது, இந்த ஒரு ஹதீஸே போதும். ஜகாத்தில் நம்ம எவ்வளோ பேணுதலாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம உறுதி கொள்றதுக்கு ரொம்ப ஹதீஸ்லாம் வேண்டாம். ஒரே ஒரு ஹதீஸ், ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகாத்தி. ஜகாத் கொடுப்பதன் மூலம் உங்களுடைய பொருள்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். ஜகாத்தின் நோக்கம் என்ன, ஜகாத்தின் பிரயோஜனம் என்ன, ரொம்ப நிறைய ஹதீஸெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. இந்த ஹதீஸ் பொருள் சொல்லுங்க. ஜகாத் கொடுப்பதன் மூலம் உங்களின் பொருள்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தந்த பொருள் உங்க கையில இருக்கணும்னு சொன்னா இந்த அழுக்கு போகணும். அப்ப ஜகாத் கொடுப்பதன் மூலம் உங்களுடைய பொருள்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்து வதாவு மர்வாக்கும் பிஸ்ஸதகா. உங்களிலே வியாதி உற்றவர்களுக்கு தர்மம், ஜகாத் அல்லாத உபரியான தர்மத்தின் மூலம் உங்களுடைய வியாதியஸ்தர்களுக்கு மருத்துவம் செய்யுங்கள். அதுக்காக டாக்டர்கிட்டே போக வேண்டாம் அர்த்தம் இல்லை, டாக்டர்கிட்டையும் போங்க. அதை விட ஒரு மனிதனுடைய வியாதியை எது குணப்படுத்தும் என்றால் தர்மம் குணப்படுத்தும். யார் சொன்னதுங்க? ரசூலுல்லாஹி சொன்னது. வதாவு மர்லாக்கும் பிஸ்ஸதகா. உபரியான தான தர்மங்கள் செய்வதன் மூலம் உங்களை வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்களே, இந்த வியாதி நீங்களும் சொல்லி நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு அதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, அந்த வியாதியஸ்தருடைய வியாதி குணமாகணும்னா தர்மம் செய்யுங்கள். வஸ்தக்பிலு அம்வாஜல் பலாயி பித்துஆ. வாழ்க்கையிலே பல்வேறு சோதனைகள் வருகிறதா, அந்த சோதனைகளின் அலைகளை எல்லாம் துஆவின் மூலம் எதிர்கொள்ளுங்கள். எவ்வளவு அற்புதமான நபி. வாழ்க்கையில் சோதனை வருதா, அந்த சோதனைகளை எதை கொண்டு வெல்லணும், எதை கொண்டு எதிர்கொள்ளணும்? துஆவை கொண்டு எதிர்கொள்ளுங்கள். அப்போ வாழ்க்கையில் நமக்கு வெற்றி கிடைப்பதற்கு, அல்லாஹ் தந்த செல்வம் நிலைத்திருப்பதற்கு, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அற்புதமான வழி. அப்போ ஜகாத்தின் மூலம் நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்போ ஜகாத்தினுடைய பிரயோஜனம், ஜகாத் கொடுக்குறவங்க யாரும் என்ன நினைக்கக்கூடாது, ஓ நாம மற்றவங்களுக்கு அழியாருக்கு ரொம்ப உதவி செய்யறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் ஜகாத் கொடுத்துட்டா நம்ம மற்றவங்களுக்கு ரொம்ப என்னங்க உபகாரம் பண்றோம். ஜகாத்து கொடுப்பதனால அதனுடைய விளைவுகளை ஏழைகள் பெறாங்க. ஆனால் ஜகாத்துடைய நோக்கம் உங்களை பரிசுத்தப்படுத்துவது, உங்களுடைய
பாவங்களை பரிசுத்தப்படுத்துவது. அப்ப ஜகாத்தின் மூலம் கல்புல இந்த பொருளுடைய நேசத்தை என்னங்க அகற்றி இந்த கல்பில் ஏற்படக்கூடிய உலக ஆசை என்ற அந்த வியாதியை, உலக ஆசை என்ற அந்த வியாதி ரூஹானி வியாதி, அது உலக ஆசை இருக்குதுங்க ரூஹானியத்தான வியாதி. அப்ப உலக ஆசை என்ற அந்த ரூஹானியத்தான வியாதியை அல்லாஹ் தஆலா ஜகாத் கொடுக்கும்னு சொன்னானே, அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலம் அந்த வியாதியை நீக்கி உங்களுடைய இதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். அல்லாஹ் தஆலா ஜகாத்துடைய வசனத்தை இறக்குகிற போது கூட எப்படி சொல்கிறான் குர்ஆனில் நாம் பார்க்க வேண்டும். خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم. நபியே, இவருடைய பொருளிலிருந்து நீங்கள் சதகாவை வசூல் செய்யுங்கள். அல்லாஹ் சொல்கிறார், சதகாவை வசூல் செய்யுங்கள். அந்த சதகா அவர்களை பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சதகா வசூல் பண்றீங்களே, ஜகாத் தரக்கூடிய அந்த மக்களுக்காக துஆவும் செய்யுங்கள் அல்லாஹ் சொல்றார். ஏன்னா அவங்க அந்த பொருளுடைய ஹுப்பை இந்த கல்பிலிருந்து அகற்றி பரிசுத்தப்படுத்தும் பணியிலே ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் அல்லவா, ஆகவே அவர்களுக்கு துஆ செய்யுங்கள். எனவே ஹதீஸில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராயும் தம்முடைய ஜகாத்துடைய பொருளை கொண்டு ஒப்படைத்தால் அவங்களுடைய பேரை சொல்லி யா அல்லாஹ் இவங்களுக்கு நீ ரஹ்மத் செய் அப்படின்னு துஆ செய்வாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அபு அவுஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய குடும்பத்தார் ஜகாத்துடைய தொகை கொண்டு வச்சாங்க. உடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா ஆலி அபி அவுஃபா, யா அல்லாஹ் அபு அவுஃபாவுடைய குடும்பத்தாருக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஜகாத்துடைய வசனத்தை சொல்லுகிற போது எப்படி சொல்லுகிறான்? அது அவர்களை பரிசுத்தப்படுத்தும். அந்த அடிப்படையிலே நாம பிறருக்கு உபகாரம் செய்கிறோம் என்பதை நீங்கள் கொடுத்தால் அதனால ஏழைகள் பயன்பெறுகிறார்கள். அனாதைகள், விதவைகள், ஏழைகள், கடன்பட்டோர், வழிப்போக்கர்கள், வாழ்க்கையிலே சம்பாதிக்க முடியாத இயலாமையிலே உள்ளவர்கள் பயன்படுகிறார்கள். நீங்கள் தருவதனுடைய ஜகாத்துடைய பலன் அது. ஆனால் ஜகாத்துடைய நோக்கமே அதுவல்ல. ஜகாத்துடைய அசல் நோக்கம் உங்களை பரிசுத்தப்படுத்துவது. அதனுடைய அடிப்படையிலே ஏழைகளுக்கு ஹித்மத், தேவையுடையவருக்கு ஹித்மத் என்பது அதனாலே ஏற்படுகிறது. ஆக ஜகாத்துடைய மிகப்பெரிய பலன் யாருக்குங்க? ஜகாத் கொடுப்பவருக்கு. ஹதீஸிலே வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டிற்கு அனுப்பினான், காதியாக நீதிபதியாக அனுப்பினான். அப்ப அவங்களுக்கு சொல்லி அனுப்பினான், நீங்க வேதக்காரர்களான ஒரு சமுதாய மக்களிடத்திலே செல்வீர்கள். அப்படி செல்கிற போது முதல்ல அந்த வேதக்காரர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள். தாவத் இலல்லாஹ். இப்போ நாம என்னங்க தாவத் இலல்லாஹ்வுடைய பிரச்சாரமே ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா நம்மளையே நாம சீராக்கி கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. முஸ்லிம்களாகிய நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் பணிகளையும் செய்யாததுனால நமக்கு வாழ்வு செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமாயிடுச்சு. அதனால நம்ம இந்த தீனை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதற்குரிய அந்த வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு. அப்படிதான். ஆனால் நியாயமாக ஞான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும் என்ற உணர்வோடு நமக்கு கிடைத்த இந்த ஹிதாயத், இந்த ஈமான் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முமினும் ஆசைப்படணும். ஆசைப்படணுமா இல்லை? ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேதக்காரர்களிடத்திலே நீங்கள் சென்றால் முதலில் அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள். அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஃபதுஹும், அவர்களை அழையுங்கள். எதன் பக்கம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். ஃபதுஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று முதல்ல ஈமானின் பக்கம் அழைப்பு விடுங்கள், இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுங்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஃபைன்ஹும் அதாஊக, அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வழிபட்டு விட்டால் இப்ப அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள், அன்னல்லாஹ் கது ஃபரத அலைஹிம் ஹம்ஸ ஸலவாத்தின் ஃபில் யௌமி வல் லைலா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்கள் மீது இரவு பகல் ஒரு நாள் முழுவதும் 5 நேரம் தொழுவதை கடமையாக்கி இருக்கிறான் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வழிபட்டால் அடுத்த அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா சதகாவை கடமையாக்கி இருக்கிறான். இங்க சதகா என்று எங்கெல்லாம் ஹதீஸில் இருக்கிறதோ அதுக்கு பூரா ஜகாத்துன்னு அர்த்தம் வச்சுக்கணும்.
சதக்கான்னு தான் சொன்னாங்க, ஜக்காத்துன்னு சொல்லி நினைக்க கூட. இப்போங்க இந்த ஹதீஸில் வரக்கூடிய எல்லா சதக்காக்கு என்ன பொருள் இந்த இடத்துல? ஜக்காத். ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். இந்த ஜக்காத்தை யார்கிட்ட வசூல் பண்ணணும்? செல்வந்தர்களிடமிருந்து வசூல் செய்து ஃபுகராக்களுக்கு செலவிட வேண்டும். அதையும் சொல்றாங்க. ஜக்காத்தை வாங்கி நாம வச்சுக்கிறது இல்லை, வசூல் பண்ற போறவங்க என்ன வசூல் பண்ணி அவங்க வச்சுக்கிறது இல்லை. தூகது மின் அக்னியாஇஹிம் ஃபதுரத்து அலா ஃபுகராஇஹிம். செல்வந்தரிடமிருந்து பொருட்களை வசூல் செய்து ஏழைகளுக்கு வழங்கப்பட வேண்டும். இதற்கும் சரின்னு ஒத்துக்கிட்டா ஜக்காத் வசூல் பண்ணும் பொழுது அவங்கள்ட்ட இருக்கிற பொருளையே நல்லதா அப்படி எடுக்காதீங்க. பொதுவாக அரபுகள்கிட்ட பொறுத்தவரை அவங்கள்ட்ட கால்நடைகள் தான் அதிகம். ஒட்டகம், மாடு, ஆடு. அப்போ அதனுடைய ஜக்காத்தை வசூல் பண்ணும்பொழுது நல்ல ஒட்டகையாக என்ன பண்ணுறது எடுத்துக்கிறது. அப்படிங்க நல்ல ஒட்டகை அப்படிலாம் செய்யாதீங்க, மிடில் தான். அப்படிங்க ஆனால் நாம் ஜக்காத் கொடுக்குறதா இருந்தால் நம்ம இருக்கிறதுலேயே ஆக லோ குவாலிட்டி என்ன வச்சுருக்கிறோமோ அதான் கொடுக்குறோம். இவர் கொடுத்துறதெல்லாம் எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக கொடுத்துவார். இப்படிங்க ஜக்காத்து கொடுக்கறதுக்குண்டு மார்க்கெட்லேயே ஆக மோசமாக இல்லைங்க எதுவோ அதுதான் எடுத்து கொடுக்குறோம். அப்படியும் கொடுக்கூடாது. ஆனால் சஹாபாக்களில் சில பேர் தங்கள்கிட்ட இருக்கிற ஒட்டகங்களை நல்ல ஒட்டகங்களை தான் பொறுக்கி எடுத்து ஜக்காத்தாக கொடுத்தாங்க. அப்படி வசூல் பண்ணவங்கள்ட்ட சொல்ல கேட்டாங்க, என்ன நீங்கள் இப்படி வசூல் பண்ணீங்க? நாயகமே யாரை சொல்கிறதா நாங்கள் ஒன்றும் என்னங்க இப்படி கேட்கல, அவர்களாகவே மனம் வந்து உயர்தரமான ஒட்டகைகளை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் கூட அப்படி தான் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவிடும் பொழுது நல்லதை கொடுங்க. வலா தயம்மமுல் கபீஸ மின்ஹு, மோசமானதை கொடுக்காதீங்க, மோசமானது கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது மோசமானதை தந்தா நீங்கள் என்னங்க கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே மனம் சுழிச்சுக்கிட்டு தானே வாங்குவீங்க. அப்போ பிறர் உங்களுக்கு மோசமான பொருளை தருகிற போது முகம் சுளிக்கிறீர்களே, அதுபோலத்தானே நீங்கள் மோசமானதை தருகிற போது அவர்களும் முகம் சுளிப்பார்கள். அப்போ நல்ல பொருளை கொடுங்க என்று அல்லாஹ் சொல்கிறார். அது சொன்னாங்க. அப்போ ஜக்காத்தை கொடுப்பதாகும் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் அவங்கள்ட்ட நல்ல பொருளாக வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்போ செல்வந்தரிடமிருந்து வசூல் செய்து அதை ஏழைகளுக்கு தர வேண்டும் என்று நபிகள் நாயகம் கட்டளையிட்டிருக்கிறாங்க. அப்போ ஜக்காத்தினால மிகப்பெரிய பலன் ஜக்காத் கொடுப்பவருக்கு தான் ஏற்படுது. ஜக்காத்தை கொடுக்கலைன்னா, ஒரு மனிதன் ஜக்காத்தை கொடுக்கலைன்னா என்ன ஏற்படும்? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய ஒரு ஹதீஸை நாம் விளங்கினாலே போதும். ஹஜ்ரத் ஆயிஷா சொல்கிறாங்க, நாம் ஜக்காத்துடைய பொருள் எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த பொருளை கொடுக்காம அப்படியே வச்சுருந்தீங்க, அந்த பொருள் நீங்கள் என்னங்க கையில் வச்சிருக்கிற பொருளோடு கலந்துருந்தா இந்த ஜக்காத்துடைய பொருள் உங்களிடத்தில் இருக்கிற அந்த ஹலாலான பொருளை அழித்து விடும் சொன்னாங்க. وعن عائشة رضي الله عنها قالت سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ما خالطت الزكاة مالا قط إلا أهلكته. அப்போ ஜக்காத்துடைய அந்த பொருள் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பொருள்ல 2% அது உங்களுடைய ஹக் அல்ல, அது உங்களுக்கு உரிமையானதல்ல, அது ஏழைகளுக்குரியது. ஏழைகளுக்குரிய அந்த 2% நீங்க கொடுக்காம உங்களுடைய பொருளோடைய கலந்து வைத்திருந்தால் விளைவு என்னங்க? அந்த 2% பொருள் இருக்குது உங்களுடைய எல்லா பொருளையும் அழிச்சிடும், நெருப்பு மாதிரி. அப்போ ஜக்காத் மிகப்பெரிய கடமை. ஜக்காத் கொடுக்கலன்னா அல்லாஹு தாலா கடுமையான எச்சரிக்கை. குர்ஆன்ல அல்லாஹு தாலா கொடுத்த செல்வத்தை அவன் கடமையாக்கிய வழியில செலவிடாமல் சேமிச்சு வச்சா அவங்களுக்கு என்ன ஏற்படும்? அல்லாஹ் அதை சொல்லுகிறான். வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமிப்பார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே அதனை செலவிட மாட்டார்களோ. இந்த ஆயத்து ஜக்காத் விஷயமாக இறங்கின ஆயத்து. நபியே அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லாஹ் பாருங்க, சில நேரத்தில் அல்லாஹ் நக்கல் பண்றான். துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று சுப செய்தி சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நக்கல் பாருங்க. நாம சில நேரங்க நாமளும் பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரி சில நேரத்தில் அல்லாஹ் தஆலா
தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடனா அவங்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க, துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று. நல்ல உதவுகளுக்கு உண்டு, சுப செய்தி சொல்லுங்கன்னா என்ன உதவி இந்த சுப செய்தியா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், எந்த பொருளை அவர்கள் சேமித்தார்களோ அந்த பொருளை, தங்க வெள்ளி தான், இப்போ கேஷ்லாம் தங்க வெள்ளியை வச்சு தானே அடிக்கிறோம், எல்லாம் தங்க வெள்ளி தான் அசல். அல்லாஹ் அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் நரகத்தில் போட்டு அப்படி காய்ச்சி எடுப்பாங்க. சின்ன நெருப்பு இல்லை, பயங்கரமான நெருப்பு. அதில் போட்டு நல்ல பழுக்க காய்ச்சி எடுத்து அல்லாஹ் அதை நெற்றியில் சூடு போடுவான், விழாவில் சூடு போடுவான், முதுகில் சூடு போடுவோம். குர்ஆன் இப்படியே சொல்லுகிறது, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நரக நெருப்பில் அந்த தங்க வெள்ளி எல்லாம் சூடாக்கி ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும், அதனை கொண்டு அவருடைய நெற்றிகளிலே சூடு போடப்படும். வஜுனூபுஹும், விழாவிலே சூடு போடப்படும். வலுஹூருஹும், முதுகில் சூடப்படும். அப்படின்னா மற்ற இடத்துல சூடு இல்லையா? இந்த 3 இடத்துக்கு மட்டும்தானா? எல்லாம் பூரா உடம்புலையும் சூடு வைப்போம். பழுக்க காய்ச்சி உடம்பு பூரா சூடு வைக்கப்படும். அப்போ உடம்பு பூரா சூடு வைக்கப்படும்னா ஏன் அல்லாஹ் நெற்றி விழா முதுகு இந்த 3ஐயும் சொல்ல வேண்டிய காலம் என்ன? ஒரு ஏழை வந்து கேட்டால் அவருக்கு கொடுக்க பிரியம் இல்லைன்னா முதல்ல அப்படியே நெற்றியில் நெற்றியை சுளிக்கிறார். அப்போ ஏழை வந்தபோது நெற்றியை சுழிச்சு இல்லையா, அதுக்கு என்ன காரணம்? இந்த காசு தானே, போடு நெற்றியில் சூடு. மறுபடியும் அவர் என்னங்க, அவர் மறுபடியும் இந்த பக்கம் வந்து கேட்பார், மறுபடியும் இங்கே கேட்டு வாரன்னு சொல்லி இப்படி திரும்பிக்குவார் விழாவை. அப்புறம் இங்கே வந்து இந்த பக்கம் வந்தாலும் இப்படி திரும்புவார். 2 விழாவையும் திரும்பினியா, போடு விழாவோட சூடு. இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஏழை வந்து கஷ்டத்தை உடையோர் தேவையுடைய வந்து கேட்கிற போது நீ நெற்றியை சுளித்தாய், அவன் பக்கம் திரும்பி பார்க்க கூடாது என்பதற்காக வலதுபுறம் திரும்பிக் கொண்டாய், இடதுபுறம் திரும்பிக் கொண்டாய். எனவே எந்த உறுப்புகளினாலே நீ அந்த ஒரு ஏழையை புறக்கணித்தாயோ அந்த உறுப்புகள்ல முக்கியமாக சூடு போடப்படும். சூடு போடும்போது என்ன சொல்லுவோம்னா, நீ சேமிச்சு இல்லையா, இந்தா உன் கேஷ் இதுதான், உன்னுடைய தங்கம் இதுதான், உன்னுடைய வெள்ளி இதுதான் அப்படி சொல்லிக்கிட்டே சூடு. இந்தா வாங்கிக்க, இந்தா வாங்கிக்க அப்படி சொல்ற, நீ சேமித்ததெல்லாம் எடுத்துக்க அப்படி சொல்ற. ஆதாமா கரதும் லிஅன்ஃபுசிக்கும் ஃபதூகு மா குன்தும் தக்னிதூன், உலகத்திலே நீங்கள் சேமித்த அந்த செல்வங்களுடைய சுவையை இப்ப அனுபவிங்க, நல்ல அனுபவிங்க அல்லாஹ் சொல்லுவான். இவ்வளவு கடுமையான வார்த்தை என்பதை நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தந்த அந்த செல்வத்தை அவன் கடமையாக்கிய அந்த முறையின்படி ஜக்காத்தை கொடுத்தான். செல்வந்தர்கள் கண்டிப்பானுங்க அந்த ஜக்காத்தை நிறைவேற்று. எந்த காரணத்தை கொண்டும் அதை என்னங்க பாக்கி வைக்கவே கூடாது. தொழுகையை நம்ம கரெக்டாக தொழுகிற மாதிரி ஜக்காத்தை கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா? அதில் இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ள எல்லோருமே ரொம்ப பலகீனமாகத்தான் இருக்கிறார். தொழுகையை கரெக்டாக தொழுகிற மாதிரி ஜக்காத் என்னங்க சரியாக கணக்கு வச்சு நாம் கொடுக்கறதே கிடையாது. அதில் ரொம்ப என்னங்க கவனக்குறைவாக இருக்கிறோம். இது மட்டும் இல்லை, வேறு ஹதீசுகளில் நிறைய வருகிறது. குர்ஆனிலே கூட அல்லாஹ் தஆலா ஜக்காத் கொடுக்காதவங்களை பற்றி நிறைய சொல்கிறான். அல்லாஹ் கொடுத்த பொருளை செலவிடாமல் கஞ்சத்தனம் செய்தார்களே அந்த கஞ்சர்கள், தாங்க செய்கிற செயல் நல்லதுன்னு நினச்சிக்க வேண்டாம். பணம் கொடுக்காம அப்படியே சேமிக்கிறோம், பேங்க்ல டெபாசிட் பண்ணுறோம், என்னங்க நகைகளை நிறைய என்னங்க சேமித்து வைக்கிறோம், ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கிறாதீங்க. வலா யஹ்ஸபன்ன அல்லதீன யப்கலூன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி ஹுவ கைரல் லஹும். அல்லாஹ்வுடைய பாதையை செலவிடாம கஞ்சத்தனம் பிடிச்சி கஞ்சத்தனம் செய்து சேமித்து வைப்பதை உங்களுக்கு நல்லது நினைக்காதீங்க. பல் ஹுவ ஷர்ருல் லஹும், மாறாக அவர்களுக்கு மிகப்பெரிய கேடு, அது மிகப்பெரிய கேடு. சயுதவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, எந்த பொருளை ஜகாத் கொடுக்காம அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடாம சேமித்தாங்களோ அதை அவர்களுக்கு மாலைகளாக போடப்படும். அல்லாஹ் தஆலா என்ன மாலைன்னு சொல்லல,
குர்ஆன்ல அவங்களுக்கு மாலை போடப்படும். இவர் நினச்சிக்கிறார் நமக்கு என்னங்க அற்புதமான பூ மாலை கிடைக்கும். அல்லாஹ் சுருக்கமாக மாலை போடப்படும்ட்டான். என்ன மாலை அப்படிங்கிறத அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆயத்தில் சொல்லாவிட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஜகாத்தை நிறைவேற்றவில்லையோ அந்த மனிதனை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் அவன் சேமித்து வைத்த பொருளை அவனுடைய கழுத்தில் பாம்பாக ஆக்குவான். அந்த பொருளை ஜகாத் கொடுக்காமல் இருக்கிற அந்த பொருள் பாம்புகளாக ஆக்கி பாம்பு மாலை போடப்படும். இப்படி அந்த பாம்பு அப்படியே எனக்கு கழுத்தில் நிற்கும். அப்படி அந்த இதழ் அப்படி அது அப்படி என்னங்க தன்னுடைய இதனால அப்படி இதழை இப்படி பண்ணு என்ன இதழில் அப்படி என்னங்க தன்னுடைய என்னங்க என்னது கொடுக்கா அந்த நாக்கை வச்சுச்சுன்னா எப்படி இருக்கும்? பரவாயில்லை அப்படின்னு நினைப்போம். அப்படியே நடிகிடுவார் அவருடைய இதழ்கள் அப்படியே சோய் ஹதீஸில் வருது. அப்போ அல்லாஹ் தஆலா பாம்புகளாக ஆக்கி நீ சேமித்த பொருள் நான் தான், நீ சேமித்த பொருள் நான் தான் என்று சொல்லி அவனை கொட்டும் ஹதீஸில். அப்படியானால் செல்வந்தர்கள் எவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பணம் கிடைச்சி தந்துட்டான்னு சொல்லி மகிழ்ச்சி பெறுவதல்ல, பணத்திற்குரிய ஹக்கை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டுமே என்பதை பற்றி அவர்கள் கவலை கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் கஅபாவுடைய நிழலில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது அதற்கு அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபிகள் நாயகம் சமூகத்தை வந்து அடைஞ்சாங்க. ஹஜ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹுமுல் அக்ஸரூன் வ ரப்பில் கஅபா, இந்த கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் நஷ்டவாளிகள், அவர்கள் நஷ்டவாளிகள். நான் வமன் ஹும் யா ரசூலுல்லாஹ், யார் நஷ்டவாளிகள்? கால அல் அக்ஸரூன அம்வாலன், நிறைய பணம் வைத்திருப்பவர்கள், நிறைய பொருள் வைத்திருப்பவர்கள். அப்போ செல்வந்தர்கள் நம்மளாம் எனக்கு ரொம்ப லாபம் உடையவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். செல்வம் வந்தால் பெரிய லாபம். உலகத்தில் வேணால் அவர்கள் லாபம் உடையவர்களாக தெரியலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவர்கள் நஷ்டவாளிகள். பெரும் செல்வந்தர்கள் மிக பெரும் நஷ்டவாளிகள், பெரும் செல்வந்தர்கள் மிக பெரும் நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்லி போட்டு இல்லா மன் கால ஹாக்கதா 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 அல்லாஹ் சொன்ன இந்த பாதைகளில் செலவிட்டவர்களை தவிர இல்லாமன் கால ஹாக்கதா 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 இப்படி எல்லாம் அல்லாஹ் சொன்ன வழியிலே செலவிடுவார்களே அவர்களை தவிர அத்துணை செல்வந்தர்களும் பெரும் நஷ்டவாளிகள். அப்ப செல்வந்தர்கள் நஷ்டத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் அல்லாஹு தஆலா பொருளுக்குரிய அந்த ஜகாத்தை கொடுக்கணும். அல்லாஹு தஆலா ஏன் இவ்வளவு பெரிய கடுமையான, அல்லாஹு தஆலா வேற எந்த அமலுக்கும் கூட இப்படி எல்லாம் சொல்லல, தண்டனை எப்படின்னு சொல்லி விபரித்து காட்டல. நெத்தியில சூடு, விழாவுல சூடு, முதுகுல சூடுன்னு அல்லாஹு தஆலா வேற எந்த வகையான பாவத்திற்காகிலும் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட தண்டனை தண்டப்படும் என்று இடங்களை சுட்டிக்காட்டி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா என்றால் இல்லை. ஜகாத்தை வழங்காதவர்களுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய வேதனை என்பதை அல்லாஹ் தஆலா கோடிட்டு காட்ட வேண்டிய, சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்ன சிந்திக்கணும். முதல்ல பொருள் இருக்குது, அது நமக்கு சொந்தமே அல்ல. ஏன் அல்லாஹ் அதில் அவ்வளோ கொடுமையாக கோவிக்கிறான்? ஏன் அல்லாஹ் தஆலா என்னங்க கடுமையான தண்டனை தரான்னா, முதல்ல இந்த பொருள் யாருக்கு சொந்தம் அல்ல, உங்களுக்கு சொந்தம் அல்ல. உலகம், இந்த வானம் பூமி இவைகளுக்கு மத்தியில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானில் உள்ள வஸ்துக்களும் சரி பூமியிலே உள்ள வஸ்துக்களும் சரி இது எல்லாமே யாருக்குரியதுங்க? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் தஆலா அவைகளில் உங்களை மேனேஜர் ஆக்கியிருக்கிறான். அவ்வளவு அல்லாஹ் அவைகளில் உங்களை என்னங்க மேனேஜராக ஆக்கியிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் மேனேஜர் உரிமையாளனாகவே ஆக்கியிருக்கிறான்.
உண்மையான உரிமையாளன் அவன் தான். ஆனால் அல்லாஹ் தஆலாங்க. அப்போ செல்வம்ங்கிறது அல்லாஹ் தரது. நீங்கள் குர்ஆன்ல எந்த இடத்துல பாருங்க, நாம் தந்த பொருள், நாம் தந்த பொருள் இப்படி சொல்லுவோம். நீங்கள் செலவிடுங்கள் மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் தந்த பொருளில் இருந்து, இப்படிதான் அல்லாஹ் சொல்லுவோம். எந்த இடத்துல நீங்க சம்பாதிச்ச பொருள் அது வெளிரங்க காரணம். அந்த ரங்க பண்ணுங்க, நான் உங்களுக்கு வழங்கிய பொருளிலும். நபியே என் அடியார்களுக்கு சொல்லுங்கள், குல் லிஇபாதியல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட என் அடியார்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், யுகீமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டட்டும், வயுன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும் ஸர்ரன் வ அலானியத்தன், நாம் அவர்களுக்கு வழங்கிய பொருளிலிருந்து ரகசியமாகவும் செலவிடட்டும், பகிரங்கமாகவும் செலவிடட்டும். சில நேரங்களில் பகிரங்கமாக செலவிடுவது மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினையாகும். ரகசியமாக செய்கிற போது அது அல்லாஹ்விற்கென்றே செய்யப்படுகிற வணக்கங்களாக ஆகும். ஒரு நாள் வரும், அந்த நாளையில் கொடுக்கல் வாங்கல் நட்பு எதுவுமே பயன் தராது, எதுவுமே வேலைக்காகாது. அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்னாலே அல்லாஹ் உங்களுக்கு தந்த இந்த ஆயுட்காலத்திலேயே அவர்கள் தொழுது கொண்டு நாம் வழங்கிய பொருளில் இருந்து அவர்கள் செலவிடட்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறார். அப்போ இந்த பொருள் முதல்ல நமக்குரியதல்ல. ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய கிருபை என்ன தெரியுமா, இந்த பொருளுக்கு உரிமையாளராக அல்லாஹ் ஆக்கி எல்லாத்தையும் தான் கேட்கல, 2.5% தான் கேட்கிறான். இது அல்லாஹ்வுடைய பெரிய அருள் அல்லவா. 97% எனக்கு நான் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பணம் போடுறவங்க அவங்க நான் தான் பணம் போட்டிருக்கிறேன், எனவே எனக்கு என்னங்க 50-50 வேணும் அப்படிம்பாங்க. இல்லை நீ 40 எடுத்துக்கிறேன், 60 எடுத்துக்கிறேன், அல்ல நீ உழைக்கிறதுக்கு உனக்கு 20% தான் சொல்கிறமா இல்லையா. அதுபோல் அல்லாஹ் தஆலா அவன் தந்த பொருள். ஆனால் அல்லாஹ் தஆலா பாருங்க, அவனை மாதிரி இந்த உலகத்தில் யாரும் என்னங்க பெர்சன்டேஜ் கொடுக்க முடியாது. 97% நீ வச்சுக்க, 2% மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் திருப்பி இப்படி சொன்னான், நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நீ உனக்கு 2.5% தான், 97% எனக்கு கொடு அப்படி எல்லாம் கேட்டால் கொடுத்து தானே ஆகணும். இப்போ அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் அல்லவா. 100%ல் 2% மட்டும் எனக்கு கொடு இந்த அல்லாஹ் தஆலா கேட்குறான். அப்போ அவனுக்கு சொந்தமான பொருள், அதில் அல்லாஹ் தஆலா அவன் தான் உரிமையாளன், நம்மை உரிமையாளனாக ஆக்கி 2% அல்லாஹ் கேட்கும் பொழுது அதை கூட தரலன்னா. ரெண்டாவது, இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாம் நீங்கள் பொருள் சம்பாதிக்கிறீங்களே, அல்லாஹ் தஆலா அமைத்த அமைப்புனால. நீங்கள் ஒன்றும் உங்களுடைய கெட்டிக்காரத்தனம்லாம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாம் கான்ஃபரன்ஸ் கூடி நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுங்க, நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோமா? அல்லாஹ் ஒருத்தருடைய கருத்து நீங்கள் என்னங்க ஜவுளி வியாபாரம் பண்ணுங்கன்னு நல்லா போடுறோம். இன்னொருத்தருடைய கல்வியில் செப்பல் வியாபாரம் பண்ணுங்க, இன்னொருத்தர் ஸ்டீல் வியாபாரம் பண்ணுங்க, எல்லாவா போடுறோம். இன்னொரு கல்வி அல்லாஹ்வுல இன்னாருடைய கடையில் போய் வாங்குன்னு அல்லாஹ்ங்க எல்லாம் போடுறோம். இந்த வாடிக்கையாளர்கள் நீங்களா ஃபிக்ஸ் பண்ணீங்க, வியாபாரம் செய்கிற நீங்க கடையில் உட்கார்ந்துருக்கிறீங்க, வாடிக்கையாளர்களை அனுப்புவது யார்? அல்லாஹ் அல்லவா. அப்போ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அந்த அமைப்பு ரீதியான ஒரு அற்புதமான அமைப்பை உண்டாக்கி தந்தவன் அல்லாஹ். எனவே எல்லா பொருளும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம். இந்த உலகத்துடைய நிசாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அமைத்து தந்திருக்கிறான். கடையை திறந்து நீங்க உட்காந்துருக்கீங்க, வாடிக்கையாளர் வரலன்னா என்ன செய்வீங்க? பெரிய கடை ஓபன் பண்ணிட்டீங்க, ஒருத்தர் கூட வரல, என்ன செய்வீங்க? நம்ம பாஷையில் நம்ம கொஞ்சம் கடுமையாக கொச்சையாக சொல்லுவோம். என்ன கடையை வச்சு என்ன செய்ய முடியும்? வாடிக்கையாளரே வரல, வாங்குறவங்களே வரலன்னா என்னங்க செய்ய முடியும்? அந்த கடையினால் என்ன பிரயோஜனம்? உங்களுடைய முதலீடுலாம் என்னவாகும்? அப்படியானால் உங்களுடைய கரங்களில் பணம் தவழுவது என் அருளை கொண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் தான் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறேன். அப்போ வாடிக்கையாளர்கள் அனுப்புறது யாருங்க? அல்லாஹ் அனுப்புகிறாங்க. நீங்க ஒன்றும் யாரையும் பிடிச்சிட்டு வரல, நீங்க யாரையும் படைச்சிட்டு வரல, வாடிக்கையாளர்களை அல்லாஹ் அனுப்புகிறார். மௌலானா முகமது தகி சாஹிப் அவர்கள் தன்னுடைய ஒரு பயானில் சொல்லுகிற போது ஒரு நிகழ்ச்சி அவர்கள் சொல்லி காட்டினாங்க. அவங்களுடைய சகோதரர் ஒருத்தர் புஸ்தக கடை வச்சிருந்தாங்க, கிதாபு கடை. ஹதீஸ், குரான் ஹதீஸுடைய அந்த கிதாபுகள். ஒரு நாள் கடுமையான மழை, சரியான மழை, ரோடெல்லாம் தண்ணி. மழை பெஞ்சானுங்க, இங்கே தான் மழையே பார்க்க முடியாது, ரொம்ப அபூர்வம். வருதா பெய்யுதான், சரி சரி.
அப்போ மழை பெஞ்சு ரொம்ப ரோடெல்லாம் தண்ணி. அப்போ உடனே அவங்க அண்ணன் நினைச்சாரா, இன்னைக்கு மழை கடுமையாக பெய்யுது, இன்னைக்கு கடையை திறந்து வச்சு என்ன பிரயோஜனம், யார் வந்து வாங்க போகிறா இந்த மழையில், ரோடெல்லாம் தண்ணி, யார் வந்து வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லி நினச்சி இன்னைக்கு சுட்டி விட்டுறலாம், லீவ் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சாப்புல. அப்புறம் அவங்க ரொம்ப நல்ல சாலியான மனிதர். அப்புறம் ஒரு மனசு, நம்ம வேலை கடையை திறந்து வைக்கிறது, வந்து வாங்குறதுன்னு அது நம்முடைய வேலையாது, நாம் நம்ம டியூட்டியை செய்யணுமே. மனசில் அடுத்து மனசில் பட்டுச்சு. முதல்ல என்ன பட்டுச்சு, இந்த மலையில் வந்து யார் வாங்க போகிறா, லீவ் விட்டுறலாம். ஏன்னா முதல்ல வந்து இது ஒன்றும் அத்தியாவசிய பொருள் இல்லை, கிதாப் யார் வந்து வாங்க போகிறா. ஏங்க எனக்கு வந்து ஜக்காத் பட்டிய சட்டமுள்ள கிதாப்புன்னு சொல்லி நாம் என்னங்க வாங்க போகிறோமா, எல்லா தேவையும் முடிஞ்சு கிடைச்சல வேலையே இல்லைன்னா ஒரு கிதாப் வாங்கலாம், ஒரு தமிழ் புக்கு ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்கலாம். இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். மார்க்க சட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள புக்கு கியூ வசதியாக நிற்குது, அத்தியாவசிய பொருள் சூப்பர் மார்க்கெட் மாதிரி. அதனால் யார் வந்து வாங்க போகிறா, சரி லீவ் விட்டுலாம் நினச்சாரு. நம்முடைய பொறுப்பு கடையை திறந்து உட்கார்றது தான், வந்து வாங்குறது வாங்குறவங்களும் அனுப்புறது இதெல்லாம் அல்லாவுடைய வேலை அல்லவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொடையை எடுத்துக்கிட்டு போய் கடையில் போய் உட்கார்ந்தார். ரோட்டில் என்னங்க தண்ணி தான் என்னங்க நனைஞ்சு போய் உட்கார்ந்தார். ஆனால் ஆச்சரியம் பாருங்கள், ஒரு பெரிய கூட்டம் அன்னைக்கு எல்லாம் என்னங்க அந்த மலை கோட்டை போட்டுக்கிட்டு கடைக்குள்ளே வந்து நிறைய கிதாப் வாங்கினாங்களாம். சொல்லுங்க, முந்தைய நாளை விட எனக்கு அன்றைய நாள் ரொம்ப வியாபாரம் அதிகமாச்சுங்கிறாங்க. அது நினைச்சாங்களா, கடையை திறந்து வைக்கிறது நம்முடைய பொறுப்பு, வாடிக்கையாளர்கள் அனுப்புறது யாருடைய பொறுப்புங்க. அப்போ அல்லாஹ் தஆலா வாடிக்கையாளர்களை அனுப்பி உங்களுக்கு வியாபாரத்தை பெருக்கி உண்டாக்கி தந்து உங்களுடைய கரங்களில் லாபத்தை செல்வமாக அல்லாஹ் தந்திருக்கிறானே, இது அவன் தந்த பொருள், இது அவன் தந்த பொருள். உங்களுடைய கெட்டிக்காரத்தனத்தை கொண்டு நீங்கள் யாரும் என்னங்க கூப்பிட்டுறல. இல்லை வாங்குறவங்கலாம் என்னங்க உங்கள் கடை விளம்பரத்தை பார்த்தா வாங்குறாங்க. எல்லாம் கல்வியில் போட்டான், சரி இந்த கடைக்கு போவோம், ஆஜியார் கடைக்கு போவோம் அப்படின்னு போகிறோம், மொழினாவுக்கு போகலாம், இந்தியா சில்க்கு போகலாம். நான் 2 கடை தான் நமக்கு தெரியும், போகிற வழியில் இருக்குது. இதெல்லாம் போடுறோம். ஆகவே மனிதர்களாகிய நாம் சம்பாதிக்கிற பொருள் நம்முடைய திறமை ஆற்றலை கொண்டல்ல. செல்வம் என்பது அல்லாஹ் அவன் விரும்பி யாருக்கு தருகிறானோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. எனவே அவன் தந்த பொருள், அல்லாஹ் தந்ததுங்க. இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய அறிவையும் ஆற்றலை கொண்டு சம்பாதிக்கிறதா அறிவாளிகள் எல்லாம் செல்வந்தர்களாக இருக்கணும். நேர் மாத்தம், கையெழுத்து போட தெரியாதவர்கள் எல்லாம் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார். அல்லாஹ் தஆலாவுடைய கலா கதிர் உண்டு என்பதற்கு இது ஆதாரம். கல்வி அறிவு இல்லாதவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். மிகப்பெரிய கல்வி ஞானம் பெற்றவர்கள் சர்டிபிகேட்டுகளை கையில வைத்துக் கொண்டு வீதி வீதியாக வேலைக்கு அழைந்து கொண்டிருக்கிறார். அக்ரமா இல்லையா? அப்போ ஒரு மனிதன் அறிவினாலே ஆற்றலினாலே தன்னிடத்தில் இருக்கிற திறமையினாலே செல்வத்தை சம்பாதிக்க முடியும் என்றிருந்தா அத்துணை கல்விமான்களும் அறிஞர்களும் அறிவாளிகளும் செல்வந்தர்களாக இருக்கணும். உலக வரலாற்றை படித்து பார்த்தீங்கன்னா அறிவாளிகள் பூராவுமே ஏழ்மையிலேயே தான் வாடி மடிந்திருக்கிறார். அதுவும் புலவர் என்று சொன்னாலே நாங்கள் என்னங்க ஏழைகள் தான் அர்த்தம். கல்விமான்கள் பூராவுமே ஏழைகளாகவே இருந்திருக்கிறத பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா விரும்பி அவன் தரக்கூடிய பொருள். ஹதீஸில் வருது, செல்வமும் சரி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற இயலாமையும் சரி, எல்லாமே அல்லாஹ் தஆலாவுடைய கலா கதரை கொண்டுதான். நம்முடைய சொந்த உழைப்பு முயற்சியை கொண்டு அல்ல. அப்போ வாடிக்கையாளர்களை அனுப்பி தரக்கூடியவன் அல்ல. இந்த உலகத்தில் எவ்வளவு பொருட்கள் உற்பத்தி ஆகிறதோ, உற்பத்தி ஆகிறதுல மனிதர்களுடைய முயற்சி சிறிதளவு தான். மற்றது பூரா யாருடைய முயற்சிங்க? அல்லாஹ்வுடைய நாட்டம். அது அல்லாஹ் தஆலா விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளை பார்த்து கேட்கிறான், அவர் ஐத்தும் மா தஹதுன், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே அந்த விவசாயத்தை பார்த்தீர்களா? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், அதை நீங்களா விதைக்கிறீர்கள், நீங்களா விவசாயம் செய்கிறீர்கள், நாம் செய்கிறோமா? நம்ம வேலை என்ன? இப்படி விதைச்சு தண்ணி ஊத்துறோம், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அந்த பொருள் பல்வேறு வடிவங்கள் பெற்று பல்வேறு பருவ காலத்துக்கு ஏற்ப என்னங்க அது கொடிகளாக, மரமாக, கிளைகளாக, பழங்களாக பல்வேறு நிலைகளில் ஆக்கிறது நீங்களா பண்றீங்க. நீங்க செய்யற வேலை ஒரே ஒரு வேலை என்னங்க? விதைத்து தண்ணி ஊற்றி விட்றீங்க.
பல்வேறு பருவங்களில் பல்வேறு அமைப்புகளில் அதை உருவாக்கி உங்களுக்கு உணவுப் பொருளாக தரக்கூடியவன் யார்? அல்லாஹ். உங்களுடைய விவசாயத்துக்கு என்னங்க தண்ணீர் தேவை. மேகத்திலிருந்து தண்ணீரை நீங்களா இறக்குகிறீர்கள்? இந்த உலகத்தில் யார் எதை வேண்டுமா செஞ்சிடலாம். மழையை மட்டும் எந்த கொம்புனாலையும் கொண்டு வர முடியாது. அஃபரஅய்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கும் தண்ணீரை பார்த்தீர்களா? மேகத்திலிருந்து அதை நீங்களா இறக்குகிறீர்கள்? நாம் இறக்குறோமா? இந்த உலகத்திலே நீங்கள் எரிக்கிறீர்களே விறகுகள் சமைக்கிறதுக்கு, இங்கே விறகு இல்லைன்னு சொல்றீங்களா? சரி, எதுவும் கேஸ் எதா இருந்தோம். நம்ம நாட்டில் பெரிய பெரிய தேக்கு விருந்துகள் என்னங்க வேகுது விறகு கொண்டு. இந்த விறகுனுடைய மரங்களை யார் உற்பத்தி செய்கிறார்கள்? நீங்களா? அஃபரஅய்துமுன் நார அல்லதி தூரூன் அன்தும் அன்ஷஅதும் ஷஜரத்தஹா அம் நஹ்னுல் முன்ஷிஊன். அல்லாஹ் கேட்கிறான், மனிதர்களை சிந்திக்க சொல்கிறான். ஆக மனிதன் இந்த உலகத்திலே சிந்தித்து பார்த்தால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது தவிர அதிலே உரிமை கொண்டாடுவதற்கு மனிதனுக்கு சிறிதளவு உரிமை இல்லை. அல்லாஹ் தந்த பொருளில் அவன் நம்மிடமிருந்து 2% கேட்கிறான். இதை கூட கொடுக்கலன்னா நம்மை விட நன்றி கெட்டவர்கள், நம்மை விட நாசுக்ரி இந்த உலகத்திலே யாருமே இல்லை. எனவே பெரியார்களே சகோதரர்கள், இது அல்லாஹ் தந்த பொருள். அல்லாஹ் தந்த பொருளில் எந்தெந்த பொருளில் சக்காத்து கொடுக்கணும் அல்லாஹ் அதையும் சொல்லிட்டான். நான் வச்சிருக்கிற பூராத்துக்கும் நல்லா சொல்லலைங்க. எந்தெந்த பொருட்களில் நம்ம சக்காத்து கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், இன்ஷா அல்லாஹ் அதை பற்றிய விஷயங்கள் நாளைய தினம் தங்களுக்கு சொல்லப்படும். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் தந்த பொருள், அவன் தந்த அந்த பொருளை நாம் அவனுடைய வழியிலே செலவிட்டு அவனுடைய அளப்பரிய அருளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அத்தனை பேர் முயற்சிக்க வேண்டும். அதை நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் தந்துள்வானாக. இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி சொன்னார்?